SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணி கூட நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிரியாணிலேயும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கறி நல்லா நைஸாக வெந்து வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு நம்ம மசாலாலாம் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூனு மிளகு, ஜீரகம் 1, பெருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து கசகசா, 3 ஏலக்காய், பட்டை 1 துண்டு, கிராம்பு வந்து 3. இப்போ ஜாரில் அரைச்சிடலாம். பூண்டு பச்சை பூண்டாக இருக்குது, அதனால் வந்து தோலோடவே சேர்த்துக்கிட்டேன். 1 முழு பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு, இது கூடவே எல்லாமே சேர்த்து ஒன்றா. ஒரே வெங்காயம் இங்கே பாருங்கள், 4 கட் பண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அது தக்காளி 4 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்து அரைச்சி பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு வந்துட்டேன். குழம்பு கரண்டி அளவுக்கு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூனு, பட்டை 1, கிராம்பு 2, வெங்காயம் பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போட்டேன். கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதையும் சேர்த்து வதக்கிடலாம். தீ வந்து குறவா வச்சுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் தீ வந்து குறவாகவே வச்சுட்டு வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வறுக்க பாருங்கள். 3 ஸ்பூனு கார மிளகாத்தூள் மட்டும். மிளகு இருக்குது, நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா மசாலா செவந்து வந்துருக்கு. நம்ம ஜாரில் வச்சுருக்க தண்ணி கொஞ்சமாக விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நல்லா செவர வதங்கட்டும். இது பாருங்கள், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த சிக்கனுக்கு உப்பு எல்லாமே ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா கறியிலையும் கொஞ்சம் ஜூஸாக தண்ணி விடும். நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கலந்து விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. கறி வெந்துடும். நடுவில் வந்து கலந்து விடுங்க. ஏன்னா கறி ஃபுல்லாக நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சம் நடுவில் வந்து திறந்து கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுது. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சம், நல்லா கலந்து விடுங்க. கமகமான நல்லா மணமாக வாசனையாக இருக்குது சிக்கன் கிரேவி. சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிரேவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். மசாலா அதிகமாக கிடையாது, வெறும் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் தான். நார்மலாக நம்ம சிக்கன் எப்படி கிரேவி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம், தயிர் சாதம், சாம்பார் இது மாதிரி எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.